பயமா இருந்தா இப்பவே சொல்லு, நான் வேற ஆள் அனுப்புறேன் என்று அவளது தைரியத்தை சோதித்தான் சர்வா. மதுமிதா லேசாக புன்னகைத்தவள், சார், ஒரு தாயா என் குழந்தையை காப்பாத்தவே நான் அத்தனை அவமானங்களையும் தாங்கிட்டு இருக்கேன். இந்த தொழிலாளிகளோட கோபம் எல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவங்களோ உழைக்கிறவங்க தான். அவங்களோட நியாயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியும். நான் போறேன் சார் என்று அவனது முகத்தில் அடித்தார் போல சொல்லிவிட்டு அந்த ஃபைலுடன் வெளியே வந்தாள். மதியம் 1 மணி இருக்கும். குன்னூரின் அந்த பெரிய தேயிலை எஸ்டேட் வளாகத்தில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் கைகளில் கம்பெனிக்கு எதிரான பதாதைகளுடன் கத்திக் கொண்டிருந்தனர். கம்பெனி செக்யூரிட்டிகளும் அவர்களை தடுத்து நிறுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருக்க, அப்பொழுது சரியாக ஆபீஸ் காரில் இருந்து இறங்கிய மதுமிதா அந்த பெரிய கூட்டத்தை பார்த்து ஒரு நொடி திகைத்து போனாள். ஆனால் தன் நெஞ்சை திடப்படுத்திக் கொண்டு கூட்டத்தின் நடுவே நடக்க, ஏய், கம்பெனிலிருந்து புது ஆள் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட போய் பேசுங்க என்று தொழிலாளர் தலைவர் சுப்பையா கத்தினார். உடனே ஒட்டுமொத்த கூட்டமும் மதுமிதாவை சூழ்ந்து கொண்டது. எங்க வீட்டை இடிச்சிட்டு எங்களை நடுத்தெருவுல நிக்க வைக்க பாக்குறீங்களா? நாங்க இந்த நிலத்தை விட்டு போகவே மாட்டோம் என்று தொழிலாளர்கள் ஆக்ரோஷமாக கத்தினர். சில இளைஞர்கள் அவளது கையில் இருந்த ஃபைல்களை பிடுங்குவதற்கு முயற்சி செய்ய சூழ்நிலை மிகவும் பதற்றமாக மாறியது. அதே நேரத்தில் சர்வாவின் கார் அந்த எஸ்டேட் வாசலில் வந்து சீறிக்கொண்டு நிற்க, ஆபீஸில் இருந்த போதே அவனுக்கு எஸ்டேட் நிலவரம் பற்றி செக்யூரிட்டிகள் போன் செய்து சொல்லியிருந்தனர். சார், தொழிலாளர்கள்லாம் ரொம்ப கோவத்துல இருக்காங்க, அந்த பொண்ணை எல்லாரும் சூழ்ந்துகிட்டாங்க சார் என்ற விபரத்தை கேட்டதுமே சர்வாவின் நெஞ்சு பதறி போனது. அவளை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்த அவனது மூளை அவளது உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்ததும் மீண்டும் தன் கட்டுப்பாட்டை இழந்தது. காரை அவனை எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் எஸ்டேட்டிற்கு ஓடி வந்திருந்தான். காரில் இருந்து இறங்கிய சர்வா, மதுமிதா என்று கத்திக்கொண்டே கூட்டத்திற்குள் பாய, அவனது பாடிகார்டுகள் அவனை தடுத்து நிறுத்தியவர்கள், சார் பிளீஸ் உள்ள போகாதீங்க சார், தொழிலாளர்கள் எல்லாம் கையில கம்பு வச்சிருக்காங்க என்றனர். என்ன விடுங்கடா என்று பாடிகார்டுகளை தள்ளிவிட்டு கூட்டத்தை கிழித்து கொண்டு உள்ளே சென்றான் சர்வா. ஆனால் அவன் உள்ளே சென்ற போது அங்கிருந்த காட்சியை பார்த்து அப்படியே திகைத்து நின்று விட்டான். அங்கே மதுமிதா பயந்து அழவில்லை, மாறாக ஒரு பெரிய பாறையின் மேல் ஏறி நின்று கொண்டு தன் கைகளை உயர்த்தி தொழிலாளர்களை அமைதிப்படுத்தி கொண்டிருந்தாள். அவளது குரலில் அத்தனை கம்பீரமும் கனிவும் கலந்திருந்தது. அண்ணன்மார்களே, அக்காமார்களே, கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க. உங்க வீட்டை இடிச்சிட்டு உங்களை நடுத்தருவுல விட இந்த கம்பெனிக்கு எந்த உரிமையும் இல்லை. நானும் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன். இந்த ஃபைல்ல என்ன இருக்கு தெரியுமா? உங்க பழைய வீடுகளுக்கு பதிலா அத்தனை வசதிகளோட கம்பெனி காசுலயே உங்களுக்கு புது சிமெண்ட் வீடுகள் கட்டித்தர்றதுக்கான பிளான் தான் இது. நீங்க தங்கறதுக்கு தற்காலிகமா வேற இடமும் கம்பெனியே வாடகைக்கு எடுத்து தரும். இதோ பாருங்க, இந்த மேப்பை பாருங்க என்று மதுமிதா அந்த பெரிய மேப்பை விரித்து காட்டினாள். அவளது அந்த பேச்சிலும் அவளது கள்ளமில்லாத அந்த பாசமான அணுகுமுறையிலும் தொழிலாளர்களின் ஆக்ரோஷம் மெல்ல மெல்ல குறைய தொடங்கியது. அம்மா, நீங்க சொல்றது நிஜம்தானா? கம்பெனி முதலாளி எங்களை ஏமாத்திர மாட்டாரே என்று ஒரு வயதான பெண்மணி கேட்டார். நிச்சயமா ஏமாத்த மாட்டார் என்றவள் அந்த இடத்தில் இருந்த சர்வாவை பார்த்தவுடன், இதோ கம்பெனியோட பெரிய முதலாளி மிஸ்டர் சர்வேஷ் இங்க நேர்லயே வந்திருக்காரே, அவர் முன்னாடியே நான் உங்களுக்கு வாக்கு தரேன். உங்க வீடுகள்லாம் கட்டி முடிக்கப்படுற வரைக்கும் உங்களோட அத்தனை பொறுப்பும் இந்த கம்பெனியோடது தான் என்று மதுமிதா கூட்டத்தின் ஓரத்தில் திகைத்து நின்று கொண்டிருந்த சர்வாவை சுட்டிக்காட்டினாள். ஒட்டுமொத்த கூட்டமும் சர்வாவை பார்த்தது. சர்வாவின் பிசினஸ் மூளை அவளது அந்த சாதுரியமான பேச்சை கண்டு அடியோடு மௌனமானது. தொழிலாளர்களின் கலக்கத்தை 5 நிமிடத்தில் தன் கனிவான பேச்சால் ஒடுக்கி கம்பெனிக்கு பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தாள் மதுமிதா. சரிங்கம்மா, நீங்க இவ்வளோ தூரம் சொல்றதுனால நாங்க இந்த திட்டத்துக்கு சம்மதிக்கிறோம் என்று தொழிலாளர் தலைவர் சுப்பையா முதலாக வந்து அந்த ஃபைலில் கையெழுத்திட்டார். அவரை தொடர்ந்து மற்ற தொழிலாளர்களும் அமைதியாக கையெழுத்து போட்டனர். அவள் வந்த வேலை வெற்றிகரமாக முடிந்தது. தொழிலாளர்கள் அனைவரும் அங்கிருந்து கலைந்து செல்ல, எஸ்டேட் வளாகத்தின் அந்த பச்சை புல்வெளியில் சர்வாவும் மதுமிதாவும் மட்டுமே தனியாக நின்று கொண்டிருந்தனர். சர்வா அவளது முகத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான்.
அவளது அசாத்தியமான திறமையும் இந்த ஆளுமையும் அவனுக்குள் இருந்த அந்த பழைய காதலை மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க வைத்தது. மதுமிதா, நீ உண்மையிலே ஒரு ஜீனியஸ் டி. காலேஜ்லயும் நீ இப்படித்தான் எல்லாரையும் உன் பேச்சால கட்டி போடுவ. இன்னைக்கும் கம்பெனிக்கு வரவிருந்த ஒரு பெரிய நஷ்டத்தை தடுத்துட்ட என்று சர்வாவின் குரல் இந்த முறை வஞ்சகம் இல்லாமல் உண்மையான பாராட்டுடன் வெளிவந்தது. மதுமிதா தன் ஃபைலை அடுக்கிக் கொண்டே அவனது கண்களை நேராக பார்த்தவள், மிஸ்டர் சர்வேஷ், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் வாங்குற சம்பளத்துக்கு இந்த கம்பெனிக்கு விசுவாசமா இருப்பேன்னு. அதைத்தான் இப்ப நான் செஞ்சேன். ஆனா நீங்க என்ன இந்த ஆபத்தான கூட்டத்துக்கு நடுவுல அனுப்புனதே நான் பயந்து ஒரு ஓரமா உட்காந்து அழணும், உங்க காலடியில வந்து மண்டியிடணும்னு தான். இப்பவும் உங்களோட அந்த பழிவாங்கல் திட்டம் தோத்து போச்சு சார். என்னோட சுயமரியாதையையும் என் திறமையையும் உங்களால எப்பவுமே விலை பேச முடியாது. வரேன் சார் என்று சர்வாவின் முகத்தில் அடித்தார் போல கத்திவிட்டு கௌரவமாக தன் பையை எடுத்துக்கொண்டு எஸ்டேட் காரில் ஏறி மறைந்தான். சர்வா அந்த பெரிய தோயிலை தோட்டத்தின் நடுவே தனியாக நின்று கொண்டிருந்தான். அவனது கைகள் காற்றில் அப்படியே உறைந்து போயிருந்தன. அவனது ஒட்டுமொத்த கோடிக்கணக்கான பணபலமும் அவனது திமிரும் அந்த ஒரு பெண்ணின் சுயமரியாதைக்கு முன்னால் மீண்டும் சுக்குநூறாக உடைந்து சிதறியதை நினைத்து அவனது நெஞ்சுக்குள் ஒரு புதிய அனல் புயல் வீசத் தொடங்கியது. குன்னூரின் பனிமூட்டம் அவர்களின் வாழ்க்கையின் அடுத்த கட்ட மோதலை நோக்கி மெதுவாக நகரத் தொடங்கியது. மதுமிதா ஏறி சென்ற கார் பனிமூட்டத்திற்குள் மறைந்த பிறகும் சர்வேஷ் அங்கேயே சிலையாக உறைந்துதான் நின்றிருந்தான். சுற்றிலும் பசுமையான தேயிலை தோட்டங்கள் மௌனமாக தலையசைத்துக் கொண்டிருக்க அவனது நெஞ்சுக்குள் மட்டும் ஒரு மாபெரும் எரிமலை புகைந்து கொண்டிருந்தது. தன் ஒரு சொல்லுக்கு டெல்லியிலும் லண்டனிலும் இருக்கும் பிசினஸ் பார்ட்னர்கள் நடுங்கிக் கொண்டு நிற்கிறார்கள். ஆனால் இந்த மதுமிதா தன்னை அணு அணுவாக ஏமாற்றி விட்டு போன அந்த துரோகி இன்று தன் கம்பெனியிலேயே வேலை பார்த்து கொண்டு தன் அத்தனை பழிவாங்கல் திட்டங்களையும் தன் திறமையால் தவிடு பொடியாக்கிவிட்டு தன் முகத்திற்கு நேராக திமிராக பேசிவிட்டு போகிறாள் என்று யோசித்துக் கொண்டிருக்க, டேய் சர்வா, என்னடா இங்க தனியா நின்னுகிட்டு இருக்க என்று விக்ரம் அவனது பின்னால் வந்து தோளை தொட்டான். சர்வா விக்ரமின் கையை ஆக்ரோஷமாக உதறி தள்ளினான். அவனது கண்கள் கோபத்தில் ரத்தமாய் சிவந்திருந்தன. விக்ரம், அவ என்ன பார்த்து உங்க பழிவாங்கல் திட்டம் தோத்து போச்சு சார்னு சொல்றாடா. இந்த சர்வேஷ் பிசினஸ்லயோ வாழ்க்கையிலயோ யார்கிட்டையும் இது வரைக்கும் தோத்து போனதா சரித்திரமே இல்ல. அவளோட இந்த திறமையும் இந்த திருமுறான சுயமரியாதையும் தான் என்னை இன்னும் போட்டு வதைக்குது. அவளை எப்படி பணிய வைக்கணும்னு எனக்கு தெரியும். அவளோட ஆபீஸ் திறமைய வச்சு அவளை அசிங்கப்படுத்த முடியாது. அவளுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பலவீனம் அவளோட அந்த 3 வயசு பையன் ரித்து மட்டும்தான். அவன்கிட்ட என் ஆட்டத்தை காட்டினா தான் இவ கதறிக்கிட்டு என் காலடியில வந்து விழுவா என்று சர்வா வஞ்சகமாக பற்களை கடித்தான். டேய் சர்வா, என்னடா பேசுற? உனக்கும் அவளுக்கும் நடுவுல இருக்கிற சண்டையில ஒரு சின்ன குழந்தைய இழுக்க பாக்குறியா? இது ரொம்ப தப்புடா என்று விக்ரம் பதறினான். எனக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லிக் கொடுக்காத விக்ரம். நீ இப்பவே காரை கிளப்பு. நாம நேரா அவ தங்கியிருக்கிற அந்த வாடகை வீட்டுக்கு போறோம். அவங்க என்ன பண்றா, அவளோட அந்த பையன் எப்படி இருக்கான்னு நான் நேர்ல பார்த்தே ஆகணும் என்று சர்வா கராராக கட்டளையிட்டான். அங்கே எஸ்டேட்டை விட்டு தன் வாடகை வீட்டிற்கு வந்து சேர்ந்த மதுமிதாவின் ஒட்டுமொத்த உடலும் சோர்வால் நடுங்கிக் கொண்டிருந்தது. காலையிலிருந்து பதற்றத்திலேயே இருந்ததால் அவளது வயிறு பசியால் கிள்ளியது. ஆனால் அதையெல்லாம் விட அவளுக்கு தன் செல்ல மகன் ரித்துவின் ஞாபகம்தான் பதைத்தது. வேகமாக கிரச்சிற்கு சென்று ரித்துவை வாரி அணைத்துக் கொண்டு வீட்டிற்கு வந்தாள். குழந்தையை மெத்தையில் அமர வைத்துவிட்டு அவனுக்கு பிடித்த பிஸ்கெட்டுகளை அவன் கையில் கொடுத்துவிட்டு அவசர அவசரமாக சமையல் அறைக்குள் நுழைந்தவள் மனதுக்குள்ளேயே, சர்வா, இன்னைக்கும் நான் உன்னோட திட்டத்தை முறியடிச்சிட்டேன். ஆனா உன்னோட அந்த வஞ்சக பார்வை எனக்குள்ள ஒரு பெரிய பயத்தை உண்டாக்குதுடா. நீ என்னை என்ன வேணா பண்ணு, என்னை எப்படி வேணாலும் சோதிச்சுக்கோ, நான் தாங்கிப்பேன். ஆனா என் ரித்துக்குட்டிக்கு உன்னால எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுடா. ஆண்டவா என்று சமையலறை மேடையில் சாய்ந்து கொண்டு கண்ணீர் விட்டு அழுதாள். மணி மாலை 6 ஆகி இருந்தது. குன்னூரின் குளிர் மெல்ல மெல்ல தன் அசரத்தனமான கரங்களை நீட்டி அந்த சிறிய வாடகை வீட்டை சூழ்ந்து கொண்டிருந்தது.
பனிமூட்டம் ஜன்னல் கண்ணாடிகளின் வழியே புகை போல முட்டி நின்ற அப்பொழுது அந்த வீட்டின் வாசலில் ஒரு கார் வந்து நின்ற சத்தம் கேட்டது. காரின் கதவை திறந்து கொண்டு கம்பீரமாக இறங்கினான் சர்வேஷ். கரும் சாம்பல் நிற ஓவர்ட் கோட் அணிந்து கைகளில் ஒரு கராரான திமிருடன் அவன் அந்த சிறிய வாடகை வீட்டின் முற்றத்தில் கால் வைத்தான். அவனது பின்னால் விக்ரமும் பயத்துடன் நடந்து வந்தான். சர்வா அந்த வீட்டின் பழமையான மரக்கதவின் முன்னால் வந்து நின்று டக் டக் என்று மிகவும் அதிகாரமான துணியுடன் கதவை தட்ட சமையலறையில் இருந்த மதுமிதா கதவு தட்டும் சத்தம் கேட்டு திடுக்கிட்டாள். இந்த நேரத்துல யார் வந்து கதவு தட்டுறது என்று புரியாமல் தன் புடவை முந்தானையால் கைகளை துடைத்துக் கொண்டே வந்து கதவை திறந்தாள். கதவு திறந்த அடுத்த கணம் வாசலில் சர்வாவும் அவனது பின்னால் விக்ரமும் நிற்பதைக் கண்ட மதுமிதாவின் நெஞ்சு அப்படியே நின்றுவிடும் போல் இருந்தது. அவளது கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தன. அவளது கைகள் நடுங்க தொடங்கின. சர்வா, நீங்க ஏன் இந்த நேரத்துல ஏன் வீட்டுக்கு வந்தீங்க என்று அவளது குரல் பயத்தில் கிசுகிசுக்க, சர்வா அவளது பயத்தை பார்த்து தன் உதடுகளில் ஒரு கொடூரமான வஞ்சக புன்னகையை உதிர்த்தான். ஏன் மதுமிதா, கம்பெனி முதலாளினா என் பிஏவோட வீட்டுக்கு வரக்கூடாதா? ஆபீஸ் டைம் முடிஞ்சா நமக்குள்ள எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நேத்து சவாலா பேசினியே, அதான் உன் வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு சம்மந்தத்தை உருவாக்கிக்கலாம்னு வந்தவனை உள்ள வான்னு கூப்பிட மாட்டியா என்று அவளது அனுமதியை கேட்காமலேயே அவளை தன் தோள்களால் லேசாக உரசியபடி திமிராக வீட்டிற்குள் நுழைந்தான் சர்வா. சர்வா, உள்ள வராதீங்க ப்ளீஸ், வெளியே போங்க, யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன தப்பா நினைப்பாங்க என்று மதுமிதா அவனது கையை பிடித்து தடுத்தாள். ஆனால் சர்வா அவளது கையை உதறிவிட்டு அந்த சிறிய நடுத்தர வர்க்க வீட்டை சுற்றிலும் தன் கூர்மையான பார்வையை செலுத்தினான். அங்கே இருந்த ஒரு பழைய சோஃபா, சிறிய பூஜை அறை, சமையல் அறையிலிருந்து வந்த ஏலக்காய் தேநீரின் வாசனை, எல்லாவற்றையும் அவன் ஒருவித அலட்சியத்துடன் பார்த்தவன், ரொம்ப பிரமாதம். ஒரு காலத்துல சென்னையில மாளிகை மாதிரி பங்களாவில் வாழ்ந்த மதுமிதா இன்னைக்கு இந்த 4 சுவர் கொண்ட வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கியா? உன்னோட அந்த பணக்கார புருஷன் உன்னை இந்த லட்சணத்துல தான் வச்சிருக்கானா என்று சர்வா கேவலமாக பேசிக்கொண்டே படுக்கை அறையின் வாசலை நோக்கி திரும்பினான். அந்த நிமிடம் படுக்கை அறையிலிருந்து ஒரு சிறிய 3 வயது குட்டி பையன் ரீத்து தன் பிஞ்சு கால்களால் ஓடி வந்து மதுமிதாவின் புடவையை ஓரத்தை பற்றி கொண்டு நின்றான். அவனது கைகளில் ஒரு குட்டி பிளாஸ்டிக் கார் பொம்மை இருந்தது. அவனது பஞ்சு போன்ற கன்னங்களும் நெற்றியில் இருந்த அந்த திருஷ்டி போட்டும் அவனது சுருள் முடிகளையும் கண்ட சர்வா அப்படியே அந்த இடத்திலேயே உறைந்து போய் நின்றான். 3 வருடங்களாக அவனது நெஞ்சுக்குள் எரிந்து கொண்டிருந்த அத்தனை பழிவாங்கல் நெருப்பும் அவனது பணத்திமிரும் அந்த ஒரு நொடியில் அடியோடு மௌனமானது போல இருந்தது. அவனது கண்கள் ரித்துவின் முகத்தின் மீதே நிலைத்து நின்றன. அவன் ரித்துவின் முகத்தையே பார்த்தான். அந்த அகன்ற கூர்மையான கண்கள், அவனது அந்த மூக்கின் வடிவம், எல்லாவற்றிற்கும் மேலாக அவனது அந்த சிறிய உதடுகளின் சிரிப்பு, அது அச்சு அசலாக சர்வாவின் சிறுவயது புகைப்படத்தை அப்படியே நகலெடுத்தது போலவே இருந்தது. அவனது முகத்தின் பிம்பம் அந்த குழந்தையின் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. அதை பார்த்த சர்வாவின் உடம்பு ஒட்டுமொத்தமாக நடுங்க தொடங்க அவனது மூச்சு காற்று அப்படியே நின்று போனது. அவனது இதயம் மிக வேகமாக ஒரு மாபெரும் இடிச்சத்தத்துடன் அடித்துக் கொள்ள, இது யாரோட குழந்தை? இவனோட முகம் ஏன் என்ன மாதிரியே இருக்கு? இவனோட கண்கள் ஏன் கண் மாதிரியே இருக்குல்ல? ஒருவேளை இந்த ரித்து என் சொந்த மகனா என்ற கேள்விகள் அவனது மூளையை அடியோடு பிளந்தன. விக்ரமும் பின்னால் வந்து ரித்துவின் முகத்தை பார்த்தான். அவனது முகத்திலும் அப்பட்டனான பயமும் அதிர்ச்சியும் தெரிந்தது. சர்வாவின் பெற்றோரின் மிரட்டலால் அன்று தான் சொன்ன போய் இன்று இந்த குழந்தையின் முகத்தின் முன்னால் சுக்குநூறாக உடைந்து கொண்டிருப்பதை விக்ரம் உணர்ந்தான். ரித்து சர்வாவின் அந்த பெரிய ஓவர் கோட்டையும் அவனது கடுப்பான முகத்தையும் பார்த்து பயந்து மதுமிதாவின் புடவைக்குள் தன் முகத்தை மறைத்து கொண்டவன், அம்மா, இந்த அங்கிள் யாருமா? பார்க்கவே பயமா இருக்கு, என்ன முறைச்சு பார்த்துட்டே இருக்காரு என்று மழை மாறாத தன் பிச்சு குரலில் சினுங்கினான். மதுமிதா திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். அங்கே சர்வா அதிர்ச்சியில் உறைந்து போய் கண்களில் ஒரு புதிய தவிப்போடும் கண்ணீரின் ஈரத்தோடும் தன் மகனையே வெறித்து பார்த்து கொண்டிருப்பதை கண்டாள். அவளது தாயுள்ளம் பயத்தில் அடியோடு துடித்தது. ஐயோ, சர்வா ரித்துவை நேர்ல வேற பார்த்துட்டான்.
அவனுக்கு அப்பட்டமான சந்தேகமும் வந்துடுச்சு. உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னா என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சிருவானோ என்ற பயமே அவளை ஆட்கொண்டது. வேகமாக ரித்துவை வாரி எடுத்து தன் இடுப்பில் தூக்கி வைத்துக் கொண்டாள் மதுமிதா. அவனது முகத்தை தன் புடவை முந்தானையால் மறைத்து கொண்டவள், மிஸ்டர் சர்வேஷ், நீங்க எதுக்கு என் பையனை அப்படி பாக்குறீங்க? என் வீட்டுக்குள்ள வந்து என் குழந்தைய பாக்குற உங்களுக்கு இந்த உரிமையும் கிடையாது. மரியாதையா இங்கிருந்து வெளியில போயிடுங்க என்று பயமும் ஆத்திரமும் கலந்த குரலில் கத்தினாள் மதுமிதா. சர்வா மெதுவாக ஒரு அடி அவளது அருகில் எடுத்து வைத்தான். அவனது குரல் இப்பொழுது கராராகவோ வஞ்சகமாகவோ இல்லை. மாறாக ஒரு மாபெரும் ரகசியத்தின் கதவை உடைக்க துடிக்கும் அப்பட்டமான தவிப்போடு இருந்தது. மதுமிதா, எனக்கு இப்போவே உண்மை தெரிஞ்சாகணும். இந்த ரித்து இவன் யாருடைய பையன்டி? இவனோட அப்பன் யாரு? இவனோட முகம் ஏன் என்ன மாதிரி அச்சு அசலா இருக்குது? சொல்லுடி மதுமிதா என்று சர்வாவின் குரல் நடுங்கி அவனது கண்களில் இருந்து ஒரு சொட்டு நீர் கீழே விழுந்தது. அதை பற்றி கேட்க உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை சார். இவன் என்னோட பையன், என் புருஷனோட பையன். எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் ஏன் இந்த கேள்வி கேக்குறீங்க? உங்களுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று மதுமிதா உண்மையை மறைக்க அப்பட்டமான பொய்யை மிக உறுதியாக உரைத்தாள். இல்ல, நீ போய் சொல்றடி மதுமிதா. இவனோட கண்கள் என் கண்கள் மாதிரியே இருக்கு. உன்னோட அத்தனை பொய்களையும் இந்த ஒரு குழந்தையோட முகம் உடைச்சு தள்ளிடுச்சுடி. இவன் என் பையனாடி என்று சர்வா அவளது தோள்களை பற்றி கதறினான். என்ன தொடாதீங்க சார். இதுக்கு மேல நீங்க என்கிட்ட வந்தா நான் சத்தம் போட்டு ஊரை கூட்டுவேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். வெளியே போங்க சார் என்று மதுமிதா அவனது கைகளை ஆக்ரோஷமாக உதறி தள்ளி விட்டு ரித்துவை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு படுக்கை அறைக்குள் ஓடி சென்று கதவை டங்கென்று உட்புறமாக பூட்டிக் கொண்டாள். சர்வா அந்த மூடிய கதவின் முன்னாலேயே சிலையாக நின்று கொண்டிருந்தான். அவனது கைகள் காற்றில் அப்படியே நடுங்கிக் கொண்டிருந்தன. அவனது மனதில் இருந்த அந்த 3 வருட கோபமும் பழிவாங்கும் வெறியும் இப்பொழுது ஒரு மாபெரும் விடை தெரியாத கேள்வியாக மாறி அவனது நெஞ்சை அடியோடு உலுக்கியது. டே விக்ரம், நீயும் பார்த்தல்ல அந்த பையனோட முகம் அப்படியே என்ன மாதிரி இருக்குது இல்லடா? மதுமிதா என்கிட்ட ஏதோ பெரிய உண்மையை மறைக்கிறாடா. அவளோட கல்யாணம், அவளோட புருஷன் எல்லாமே பொய்யா இருக்குமோன்னு என் மனசு சொல்லுதுடா என்று சர்வா விக்ரமின் தோள்களை பிடித்து வெறி பிடித்தவன் போல உலுக்கினான். விக்ரமும் பயந்து போய், சர்வா, நீ ஏதோ குழப்பத்துல இருக்கடா. உலகத்துல ஒருத்தர் மாதிரியே இன்னொருத்தர் இருக்க மாட்டாங்களா? வா, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பலாம் என்று அவனை இழுத்து கொண்டு காரை நோக்கி நடந்தான். கார் மீண்டும் சர்வாவின் பங்களாவை நோக்கி விரைந்தது. ஆனால் காரின் பின்சீட்டில் அமர்ந்திருந்த சர்வாவின் கண்களோ ஜன்னல் வழியே வெளியே தெரிந்த பனிமூட்டத்தை பார்க்கவில்லை. மாறாக அவனது கண்முன்னே ரித்துவின் அந்த பிஞ்சு முகம் அவனது கூர்மையான கண்களும் மட்டுமே விஸ்வரூபம் எடுத்து நின்றன. அவன் உடனே தன் போனை எடுத்து சென்னையின் அந்த பிரைவேட் டிடெக்டிவ் ராகவனுக்கு அழைத்தான். அவனது குரல் ஒரு வெறியோடும் தவிப்போடும் ஒலித்தது. ஹலோ ராகவன், நான் சர்வேஷ் பேசுறேன். இப்போவே எனக்கு ஒரு முக்கியமான வேலை ஆகணும். அந்த மதுமிதாவோட பையன் ரித்து இருக்கான்ல, அவனோட டிஎன்ஏ சாம்பிள் எனக்கு வேணும். அவனோட தலைமுடியோ அல்லது அவன் பயன்படுத்தின ஏதாவது ஒரு பொருளோ எனக்கு நாளைக்கு காலைக்குள்ள வேணும். எனக்கும் அவனுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட பண்ணணும். கூடிய சீக்கிரமே அந்த உண்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இதுல எந்த தப்பும் நடக்கக்கூடாது என்று அதிரடியாக கட்டளையிட்டு போனை வைத்தான் சர்வேஷ். அங்கே தன் சிறிய படுக்கை அறைக்குள் ரித்துவை மெத்தையில் அமர வைத்து விட்டு கதவின் பின்னால் சாய்ந்து கொண்டு அப்படியே தரையில் அமர்ந்து தன் முகத்தை புதைத்துக் கொண்டு கதறி அழுத்தாள் மதுமிதா. ஆண்டவா, நான் எதை நினைச்சு பயந்தேனோ அது நடந்துடுச்சு. சர்வாவுக்கு ரித்து மேல அப்பட்டமான சந்தேகம் வந்துடுச்சு. சர்வா மட்டும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டா உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும். உண்மை தெரிஞ்சா சர்வாவின் அந்த பழைய காதல் மீண்டும் என்கிட்ட வருமா? இல்ல அவனோட பெத்தவங்க செஞ்ச சதி தெரிஞ்சு அவன் அவங்களையே அழிக்க துணிவானா? ஆனா அது வரைக்கும் என் குழந்தைய நான் எப்படிதான் இவங்கிட்ட இருந்து காப்பாத்துவேன் என்று நினைத்து குன்னூரின் அந்த இருண்ட இரவில் மதுமிதா தன் மகனை கட்டிப்பிடித்து கொண்டு நடுங்கிக் கொண்டிருந்தாள். குன்னூரின் அந்த இருண்ட இரவு சர்வாவிற்கும் மதுமிதாவிற்கும் ஒரு யுகத்தை போல நீளமாக கடந்து கொண்டிருந்தது.
பனிமூட்டம் இன்னும் அடர்த்தியாகி ஜன்னல்களை மூடியிருக்க படுக்கை அறை தரையில் அமர்ந்திருந்த மதுமிதாவின் கண்ணீர் நின்றபாடில்லை. மெத்தையில் எதையும் அறியாமல் அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கும் ரித்துவின் பிஞ்சு முகத்தையே பார்த்து கொண்டு நெஞ்சடைத்து அமர்ந்திருந்தாள். சர்வா, ரித்துவோட முகம் உன்னை அப்படியே உரிச்சு வச்சிருக்கிறதுனாலதான் உனக்கு இவ்வளோ பெரிய சந்தேகம் வந்திருக்கு. ஆனா அந்த உண்மை மட்டும் இப்போ உனக்கு தெரிஞ்சா உன்னோட பெத்தவங்க செஞ்ச துரோகம் உன்னை அடியோட உடைச்சிடுண்டா. அது மட்டும் இல்லாம பணபலமும் அதிகாரமும் இருக்கிற நீ ரித்து உன் பையன்னு தெரிஞ்சா என்கிட்ட இருந்து அவனை பிரிச்சிடுவியோன்னு என்னோட தாயுள்ளம் பதறுதுடா என்று தன் மகனின் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டு விடியும் வரை தூங்காமலேயே தவித்தாள் மது. மறுபுறம் தன் ஆடம்பர பங்களாவின் பிரசிடென்சியல் அறையில் இருந்த சர்வேஷுக்கும் இரவு முழுவதும் ஒரு பொட்டு தூக்கம் கூட கண்ணை தொடவில்லை. அறை முழுக்க அங்கும் இங்கும் சிங்கம் போலவே உலா வந்து கொண்டிருந்தான். அவனது கைகளில் இருந்த ஒயின் கிளாஸ் அப்படியே உறைந்திருந்தது. அவனது கண்முன்னே அந்த சிறிய வாடகை வீட்டின் படுக்கை அறை வாசலில் நின்றிருந்த ரித்துவின் அந்த அகன்ற கூர்மையான கண்கள் மட்டுமே வந்து வந்து போயின. இல்ல, இவன் ஏன் பையன்தான். என் உள் மனசு சும்மா ஒன்னும் சொல்லாது. அந்த பையனோட ஒவ்வொரு அசைவும் அப்படியே என்ன மாதிரியே இருக்கு. மதுமிதா என்கிட்ட எதையோ மறைக்கிறா. ஒருவேளை அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? இல்ல அவளுக்கு புருஷன்னு ஒருத்தன் இருந்தா அவன் இப்போ எங்க போனான்? இந்த அத்தனை கேள்விகளுக்கும் விட அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்ல தான் இருக்கு. அது வரைக்கும் நான் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் என்று பற்களை கடித்தபடி உறக்கம் இல்லாமல் தவித்தான் சர்வா. பங்களாவின் அந்த பெரிய அறைக்குள் நுழைந்தவன் தன் ஓவர் கோட்டை கழற்றி எறிந்தான். அவனது கண்கள் அங்கும் இங்கும் அலைப்பாய்ந்தன. அவனது மனதுக்குள், அந்த பையனை பார்த்ததுல இருந்து என் மனசே சரியில்லை. ரொம்பவே தவிச்சு போயிருக்கேன். அவன் யாரு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எனக்கு இந்த உலகத்துல நிம்மதியே இல்லை. இப்படி நிம்மதி இல்லாமத்தான் நான் இங்க தவிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது வரும் போல இருக்கே என்று தன் தலையை பற்றி கொண்டு நாற்காலியில் அமர்ந்தான். மனதிற்குள் எழுந்த அந்த தவிப்பும் கடுப்பும் அவனுக்குள் ஒரு பயங்கரமான வெறியாக மாறியது. தாங்க முடியாமல் கபோர்டில் இருந்த விலை உயர்ந்த மது பாட்டில்களை ஒவ்வொன்றாக எடுத்து கிளாஸில் ஊற்றி ஆக்ரோஷமாக குடிக்க தொடங்கினான். மதுவின் போதை தலைக்கேற ஏற அவனது கோபமும் ஏமாற்றமும் பல மடங்கு அதிகமானது. மதுமிதா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் முகத்துக்கு நேராவே என் கைய உதறிட்டு போவ? இப்போ வரைக்கும் உண்மையை சொல்லாம மறைக்கிறியா என்று வெறிப்பிடித்தவன் போல கத்தினான். கோபத்தின் உச்சத்தில் தன் அறையில் இருந்த கண்ணாடிகள், விலை உயர்ந்த பூந்தொட்டிகள், மேஜை மேல் இருந்த அத்தனை பொருட்களையும் எடுத்து தரையில் போட்டு தடதடவென்று அடித்து உடைத்து நொறுக்கினான். அந்த ஆடம்பர அறையே ஒரு போர்க்களம் போல காட்சியளித்தது. விடியும் வரை அவன் ஒரு பொட்டு தூக்கம் கூட இல்லாமல் அந்த விரக்தியிலும் போதையிலும் கத்திக்கொண்டே கிடந்தான். மறுநாள் காலை குன்னூரின் காலை பொழுது வழக்கம் போல பனிமூட்டத்துடன் விடிந்தது. மதுமிதா நேற்று இரவு வீட்டில் நடந்த சம்பவங்களை நினைத்து பார்த்து நடுங்கிக் கொண்டிருந்தாள். சர்வா தன் மகனை பார்த்து விட்டான். இனி என்ன நடக்குமோ என்ற பயத்திலேயே விடிந்தது அவளுக்கு. இருந்தாலும் தன் நெஞ்சை திடப்படுத்திக் கொண்டு ரித்துக்குட்டியை வழக்கம் போல காப்பகத்தில் விட்டுவிட்டு பதற்றத்தோடு ஆபீஸிற்கு வந்து சேர்ந்தாள். அவள் தன் இருக்கையில் அமர்ந்து சர்வாவின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தாள். மணி 9:30 ஆகியும் சர்வாவின் கார் வரவில்லை. அவன் ஏன் இன்னும் வரல? நேத்து நான் அப்படி பேசினது அவனுக்கு ரொம்ப கோவத்தை ஏற்படுத்திருக்குமோ? இல்ல, வீட்டுக்கு வந்து அவ்வளோ கத்துனானே, இன்னும் ஏன் வரல என்று மதுமிதா கம்ப்யூட்டரை பார்த்து கொண்டே பயத்தில் யோசித்துக் கொண்டிருந்தாள். சற்று தாமதமாக மணி 10 இருக்கும்போது வாசலில் சர்வாவின் அந்த பிரம்மாண்டமான கார் வந்து சீறிக்கொண்டு நின்றது. காரிலிருந்து இறங்கிய சர்வாவின் முகம் நேற்று இரவு தூங்காததால் கண்கள் சிவந்து அப்பட்டமான கோபத்தோடும் ஒரு பெரிய புயலின் அமைதியோடும் இருந்தது. அவன் உள்ளே நுழைந்ததும் மதுமிதா பயத்தில் அவனது முகத்தை நிமிர்ந்து பார்க்க கூட துணியாமல் அவளது கைகள் நடுங்க கம்ப்யூட்டரில் ஏதோ தீவிரமாக வேலை செய்வது போல மும்முரமாக நடித்துக் கொண்டிருந்தாள். சர்வா அவளது இருக்கையின் முன்னால் வந்து ஒரு நிமிடம் அப்படியே நின்றான். அவனது கூர்மையான கண்கள் குனிந்து வேலை பார்த்து கொண்டிருக்கும் மதுமிதாவின் முகத்தையே முறைத்து பார்த்தன.
அவனது அந்த மௌனமான பார்வை அவளது உடம்பிற்குள் ஒரு புதிய நடுக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அவனோ எதுவும் பேசாமல் நேராக தன் அறைக்குள் சென்று கதவை பலமாக சாத்தினான். அறைக்குள் சென்ற சர்வாவுக்குள் ஒரு பெரிய யுத்தமே நடந்து கொண்டிருந்தது. இன்னைக்கு அவகிட்ட பேசவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என் மனசு பொறுக்க மாட்டேங்குதே. எப்படியாவது அவளை கஷ்டப்படுத்தியாவது அவகிட்ட இருந்து உண்மையை வாங்கணும் என்று பற்களை கடித்தபடி இன்டர்காம் போனை எடுத்தவன், மதுமிதா, இப்பவே என் ரூமுக்கு வா என்ற சர்வாவின் குரல் அதிகார தோணியில் ஒலித்தது. மதுமிதா தன் நடுங்கும் கரங்களால் டைரியை எடுத்துக்கொண்டு தன் இதயம் வேகமாக துடிக்க அவனது அறைக்குள் நுழைந்தாள். அவள் உள்ளே வந்து நின்ற அடுத்த கணம் சர்வா நாற்காலியிலிருந்து சிறுத்தை போல பாய்ந்து வந்து அவளது கையை பலமாக பற்றி இழுத்து சென்று அந்த அறையின் சுவற்றுடன் சேர்த்து அழுத்தி வைத்து லாக் செய்தான். அவனது ஒரு கை அவளது இரு தோள்களையும் சுவற்றோடு சேர்த்து அமுக்கி இருக்க, அவனது மற்றொரு கை மதுமிதாவின் தாடையை மிக இறுக்கமாக பற்றி கொண்டது. அவனது விரல்களின் பலமான பிடியில் மதுவின் தாடை நசுங்க, அவனது முகம் அவளது முகத்திற்கு மிக அருகில் இருக்க, அவளை நகரக்கூட முடியாமல் லாக் செய்து மிரட்டத் தொடங்கினான். மரியாதையா சொல்லு மதுமிதா, இப்பவே எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். அந்த பையன் ரித்து யாரோட குழந்தை? சொல்லுடி என்று சர்வாவின் குரல் கோபத்தின் எல்லையில் கரகரப்பாக ஒலித்தது. சர்வா, விடுங்க, வலிக்குது, பிளீஸ் விடுங்க என்று மதுமிதா கண் கலங்கி அவனது கைகளை தள்ள முயன்றாள். விடமாட்டேன்டி, எனக்கு இப்பவே உன் புருஷனை பார்த்தாகணும். அவன் எங்கடி இருக்கான்? உன்னை ஏமாத்திட்டு ஓடிட்டானா, இல்ல நீ அவனை எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்கியா? மரியாதையா உண்மையை சொல்லுடி, யாரோட குழந்தை அது என்று சர்வா அவளது தாடையை இன்னும் பலமாக தன் விரல்களால் அமுக்கி ஹார்ஷாக மிரட்டி கேட்டான். சர்வா, உங்களுக்கு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், என் பர்சனல் வாழ்க்கையை பத்தியோ என் குழந்தைய பத்தியோ உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என் புருஷனை பத்தி பேச உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. கைய முதல்ல எடுங்க என்று மதுமிதா வழியிலும் தன் சுயமரியாதையை விடாமல் கத்தினாள். உரிமை இல்லையாடி எனக்கு? இப்ப உன்னை என்ன செய்யறன்னு பாரு. நீ சொல்ற வரைக்கும் உன்னை நான் இந்த ரூமை விட்டு வெளியவே அனுப்ப மாட்டேன் என்று சர்வா அவளை மேலும் சுவற்றோடு சேர்த்து அழுத்தினான். இருவருக்கும் நடுவே அந்த அனல் பறக்கும் வாதமும் நீண்ட உரையாடல்களும் கோப பார்வைகளும் நீண்டு கொண்டே சென்றன. கரெக்டாக அந்த நேரத்தில் அறையின் கதவு டக்கென்று திடீரென திறந்து கொண்டு விக்ரம் உள்ளே நுழைந்தான். உள்ளே வந்த விக்ரம் அங்கிருந்த காட்சியை கண்டு பதறி போனான். சர்வா மதுமிதாவை சுவற்றுடன் சேர்த்து அமுக்கி அவளது தாடையை பிடித்துக் கொண்டிருப்பதை அவசர அவசரமாக பார்த்த விக்ரம், டேய் சர்வா, என்னடா பண்ற? கையெடுடா முதல்ல என்று கத்தினான். விக்ரமின் குரல் கேட்டதும் சர்வா சற்றென்று மதுமிதாவின் கன்னம் மற்றும் தாடையில் இருந்த தன் கையை எடுத்துக்கொண்டு ஒரு அடி பின்வாங்கினான். மதுமிதா தன் முகத்தை தடவிக்கொண்டு கண்களில் இருந்த கண்ணீரை துடித்துக் கொண்டு ஓரமாய் நின்றாள். என்னடா விக்ரம், உள்ள வர்றப்போ கதவை தட்டிட்டு வரமாட்டியா? அது சரி, என்ன இவ்வளவு அவசரமா வர்ற என்று சர்வா தன் கோபத்தை விக்ரமின் மீது திருப்பினான். விக்ரம் தன் நெற்றியை துடைத்துக் கொண்டு, டேய் சர்வா, முக்கியமான விஷயம்டா. உன்னோட அப்பா அம்மா 2 பேரும் இப்போ ஆபீஸ்க்கு வந்துகிட்டு இருக்காங்கடா. அவங்களோட காரு இப்பதான் நம்ம ஆபீஸ் கேம்பஸ்குள்ளேயே நுழைஞ்சது என்றான் பதற்றத்துடன். என்னது, அப்பாவும் அம்மாவும் இங்கே வர்றாங்களா? அவங்க எதுக்கு இப்ப திடீர்னு சென்னையில இருந்து குன்னூருக்கு வரணும் என்று சர்வா அதிர்ச்சியுடன் கேட்டான். நீ ஊருக்கு வந்து இங்க குன்னூர்ல கம்பெனியை வாங்கி செட்டில் ஆனதுல இருந்து அவங்களுக்கு ஒரு போன் கூட பண்ணி பேசலையாம்டா. அவங்க போன் பண்ணாலும் நீ எடுக்க மாட்டேங்கிறியா? நீ ஏதோ அவங்கள அவாய்ட் பண்ற, இங்க ஏதோ தப்பு பண்றியோன்னு நினைச்சுக்கிட்டு உன்னை தேடி அவங்களே நேர்ல வந்துட்டாங்கடா என்று விக்ரம் மிகவும் விபரத்தை சொல்லிக் கொண்டிருந்தான். விக்ரம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அங்கு ஓரமாய் நின்று கொண்டிருந்த மதுவின் நெஞ்சுக்குள் ஒரு பெரிய நிலநடுக்கமே ஏற்பட்டது. அவளது ஒட்டுமொத்த உடம்பும் நடுங்க தொடங்கியது. ஐயோ, சர்வாவோட அப்பா அம்மாவா? அவங்க என்னை இங்க பார்த்தா கண்டிப்பா பெரிய பிரச்சனை வரும் என்று அவளது தாயுள்ளம் பயத்தில் அடியோடு நடுங்கியது. அவள் டக்கென்று அங்கிருந்து தப்பித்து வெளியே ஓட பார்த்தாள். ஆனால் அவளது எண்ணத்தை முன்கூட்டியே கணித்த சர்வா அவளால் ஓட முடியாமல் அவளது கையை பலமாக பற்றி காற்றில் இழுக்க, அதே நேரம் அதையின் கதவை திறந்து கொண்டு சர்வாவின் தந்தை சந்திரசேகரும்
தாய் லட்சுமியும் கம்பீரமாக உள்ளே நுழைந்தனர். உள்ளே வந்த சந்திரசேகரும் லட்சுமியும் அங்கிருந்த காட்சியை கண்டு ஒரு நிமிடம் அப்படியே ஸ்தம்பித்து நின்றனர். அங்கே மதுமிதா கண்களில் கண்ணீருடன் அழுது கொண்டிருப்பதையும் அவளது கையை சர்வா பலமாக பற்றி கொண்டு இழுப்பதையும் பார்த்த அவர்களுக்கு தலையில் ஒரு பெரிய இடியே இறங்கியது போல இருந்தது. இவ எப்படி இங்க இருக்கா? இந்த மதுமிதா இந்த குன்னூர்லயா இருக்கா? ஓ, இதனாலதான் என் பையன் சென்னைக்கு வராம எங்களை அவாய்ட் பண்ணிட்டு இங்க வந்து கம்பெனி வாங்கி செட்டில் ஆயிட்டானா? அன்னைக்கே இவளோட அந்தஸ்து போயிடுச்சுன்னு இவளோட தொல்லை தாங்க முடியாம தானே இவளை மிரட்டி இந்த ஊரை விட்டு துரத்தி விட்டோம். இப்போ மறுபடியும் எப்படி இவ என் பையன் கூட வந்து ஒட்டிக்கிட்டாலோ தெரியலையே என்று லட்சுமியின் மூளைக்குள் அத்தனை வஞ்சக எண்ணங்களும் ஓடிக்கொண்டிருந்தன. இருப்பினும் சந்திரசேகரனும் லட்சுமியும் தங்களின் முக பாவனைகளை சட்டென்று மாற்றிக்கொண்டனர். லட்சுமி தன் முகத்தில் ஒரு அக்மார் உலகமகா நடிப்பை வரவழைத்து கொண்டு தனக்கு எதுவுமே தெரியாதது போல சர்வாவை பார்த்து, சர்வா, என்ன நடக்குதுப்பா? இது இங்க என்ன நடக்குது? அதுவும் இந்த பொண்ணு மதுமிதா தானே? இவ இங்க உங்க ஆபீஸ்ல என்ன பண்றா என்று ஒன்றுமே தெரியாதது போல கேட்டார் லட்சுமி. தாயின் குரல் கேட்டதும் மதுமிதாவின் கையை மெதுவாக விட்டான் சர்வா. ஆமாம்மா, இவ இந்த கம்பெனில என்னோட பிஏவா வேலை செய்யறா என்றான் சர்வா தன் குரலை சாதாரணமாக மாற்றிக்கொண்டு. உடனே சந்திரசேகர் தன் தொண்டையை கரகரப்பாக சீறிக்கொண்டு சர்வாவை முறைத்து பார்த்தவர், சர்வா, உனக்கு இந்த ஊர்ல வேற ஆளே கிடைக்கலையா வேலைக்கு? அன்னைக்கு காலேஜ் முடிஞ்சதும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஏமாத்திட்டு உனக்கு துரோகம் பண்ணிட்டு போன இவ தான் உனக்கு கிடைச்சாளா? இவளை போய் உன்னோட பியாவா வச்சிருக்க என்று கோபமாக கேட்டார்.